சீரக சம்பால மஷ்ரூம் தம் பிரியாணி. இது செய்கிறதுக்கு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன். அது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துட்டு பாதி வதங்கினதுக்கப்புறமா 2 முழு பச்சை மிளகாயை இது கூட சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை மூடி போட்டு நல்லா வதங்க விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளியும் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மல்லி புதினா இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கடையில் வாங்கின பிரியாணி மசால், கரம் மசால் ரெண்டுலேயும் ஒரு ஸ்பூன் எடுத்து இது நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் தயிரையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். சிக்கன் செய்கிறதா இருந்தாலும் இதே ஸ்டேஜ்லேயே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். சைட்லேயே தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். அப்போ நீங்கள் சேர்க்கும் போது உடனே கொதிச்சு வந்துடும். நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியையும் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சா போதும். அந்த அரிசி இது கூட சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 2 தடவை கிண்டி எடுத்துக்கலாம். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சைடில் தோசைக்கல்லையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோசைக்கல்லே சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரைஸில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு மூடிட்டு தம் போடுறதுக்காக தோசைக்கல்லுக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் தம் இருந்தால் போதும். அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான சீரக சம்பாவில் உதிரியாக ஒரு சூப்பரான தம் பிரியாணி. மட்டன் செய்கிறதா இருந்தால் குக்கரில் மட்டன், இஞ்சி பூண்டு, லேசாக மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா விசில் விட்டு எடுத்திங்கன்னா அந்த தண்ணியோட சேர்த்துட்டு இந்த தண்ணியை அளந்து ஊற்றி சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இது கூடவே வெஜ்ஜு தால்ச்சாவும் ரெடி பண்ணியிருந்தேன். அதுவும் ரொம்பவே டேஸ்டாக ஆச்சு. நெக்ஸ்ட் வீடியோ அதை அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ.